ஜெஃப்னா போஸ்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இஷாரா செவ்வந்தி தொடர்பான விடயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீதி அமைச்சனுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு விடயம் ஒன்றினை தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். இஷாரா செவ்வந்தி என்பவர் அண்மையில பெரிய அளவுல பேசுபொருளாய் கொண்டிருக்கின்ற ஒருவர். கனேமுள்ள சஞ்சீவ அவர்களுடைய கொலை சம்பந்தப்பட்ட விடயத்துல அதற்குரிய ஆயுதத்தை கொண்டு வந்து கொடுத்தார் என்கின்ற அடிப்படையில இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில தான் இவர் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் முதல்ல இலங்கையில இருப்பார் என்று எதிர்கூறப்பட்டிருந்தது. இவர் தப்பி ஓடின பிறகு இவர் தேடுதல் முயற்சியில ஈடுபட்ட காரணத்தால இலங்கையில் இவர் இல்லை என்ற தகவல் தெரிய வந்து பின்னர் இந்தியாவின் ஊடாக நேபாளத்துக்கு சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில நேபாளத்துல சென்று இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகள் நேபாளத்தினுடைய போலீஸ் அதிகாரிகளுடைய உதவியோட இவரை கைது செய்திருந்தார்கள். இவர் கைது செய்யப்பட்ட பிறகு பெரிய அளவிலான பேசுபொருளான விடயம் என்று பாத்தீங்கன்னா, இவர் உண்மையிலேயே இஷாரா செவ்வந்தி தானா? இவர் இஷாரா செவ்வந்தி இல்லாமல் இருந்தால் உண்மையிலேயே இஷாரா செவ்வந்தி யார் என்கின்ற கேள்விகள் பேசுபொருளாயின. அது சம்பந்தமாகத்தான் அண்மையில ஒரு முக பரிசோதனை ஒன்று நடத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த முக பரிசோதனை நடத்தின பிறகு இவர் இஷாரா செவ்வந்தியாக இருந்தால் இவருக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும். இஷாரா செவ்வந்தியாக இல்லாவிட்டால் உண்மையிலேயே இஷாரா செவ்வந்தி யார் என்கின்ற ஒரு கேள்விநிலைகள் எழுந்தும் அந்த கேள்விநிலைகள் அடிப்படையில விசாரணைகள் தொடரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்த கட்டமாக இந்த முக பரிசோதனைகள் இடம்பெறுகின்றது. இது இவ்வாறு கேட்க இந்த முக பரிசோதனைகள் சம்பந்தமான விடயங்கள் பேசுபொருளான பிறகு இஷாரா செவ்வந்தி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட விடயம் பெருமளவுல பேசுபொருளாக இருந்தது. அப்ப ஒரு சூட் கேஸோட ஒரு பெட்டியோட வந்திருந்தார். ஏறுகின்ற பொழுதுமே ஒரு பெட்டியோட தான் ஏறி இருந்தார். இது தொடர்பாக செய்தி தொடர்பாளர் ஒருவர் ஒரு விடயத்தை தொடர்கிறார். நீதி அமைச்சனுடைய செய்தி தொடர்பாளர் அவர் என்ன விடயத்தை தெரிவித்திருக்கார் பாத்தீங்கன்னா, அவருடைய சூட் கேஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் இந்த கைவிலங்கோட கொண்டு வரப்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியில தொடர்ந்து எழுந்திருந்தது. சமூக வலைத்தளங்கள்லையும் பிரதான ஊடக பரப்பிலையும் அந்த விடயங்கள் பேசுபொருளாயிருந்தன. ஒரு பெண்ணை அப்படி சந்தேகத்தின் பேர்ல கைது செய்த ஒருவரை கைவிலங்கோட கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை என்கிற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவை பெண் என்ற அடிப்படையில தான் அவர் கைவிலங்கோட கொண்டு வரப்படவில்லை. மற்றும்படி இந்த அரசாங்கத்தினால அவருக்கு எந்த ஒரு சலுகைகளும் செய்யப்படவில்லை. மற்றும்படி இவர்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது இஷாரா செவ்வந்தி அவர்களுக்கு சலுகைகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற என்ற விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் எந்த ஒரு சலுகைகளும் கொண்டு வரப்படவில்லை. இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் தெரிவிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதிகளவு இந்த மேக்கப்போட சாதாரணமாக இருக்கின்ற ஒரு நபர் எப்படி வருகின்றாரோ அப்படித்தான் வந்திருப்பார். குறிப்பாக இந்த ஏற்கனவே சிறையில் இருந்த பிள்ளையானாக இருக்கட்டும், வேறு சிலராக இருக்கட்டும், இந்த சிறையிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவர்களுடைய முகத்தோற்றமே மாறி இருக்கும். பிள்ளையான எவ்வாறு சென்றாரோ அந்த மாதிரி இந்த நீதிமன்றத்துக்கு வருவதில்லை. அதே மாதிரியான ஒரு விமர்சனம் இஷாரா செவ்வந்தி சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. என்ற பிள்ளையான் அப்படி வருகின்றார், ஆனால் இஷாரா செவ்வந்தி ஒரு பொலிஷிங்காக ஒரு மேக்கப் அவருடைய முக ஒப்பனையை போட்டுக்கொண்டு சாதாரணமான ஒரு நபர் போல வெளியில இருந்த ஒரு நபர் போல வருகின்றார். அதையும் விட அதாவது சாதாரண வண்ணங்கள் நடமாடுவதையும் விட ஒரு நடிகைகள் போன்ற ஒரு பாவனையில தான் அவர் வந்திருந்தார். மிகவும் அழகான தோற்றத்துல வந்திருந்தார். உண்மையிலேயே இப்படி அவர் வருகிறாரா இருந்தால் சிறையில அவர் அதிக கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றாரா, அவருடைய மேக்கப் பொருட்கள் எல்லாம் அவருக்கு பயன்படுத்தப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தன. இது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலேயே அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒருவர் அவர் குற்றவாளி என்று முழுமையாக நிரூபிக்கப்படையில. குற்றவாளி என்று முழுமையாக நிரூபிக்கப்படாத பட்சத்துல அவருடைய பொருட்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி அவருக்கு வழங்கப்படும். குறிப்பாக அந்த பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கும். அவர் வெளியில வருகின்ற பொழுது அதை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்படும். இது சட்ட ரீதியானதான். அது மட்டும் இல்லாமல் கைவிலங்கு இடையில் என்றதுக்கே அவர் காரணத்தை சொல்லியிருந்தார். பெண் என்றபடியா கைவிலங்கு இடையில் சூட்கேஸோட வந்திருந்தார், ஒரு பெட்டியோட வந்திருந்தார். மற்றவர்கள் பெட்டியோடையா வருகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் எவ்வாறு அமைந்திருந்தா, அவர் ஒரு சிறைச்சாலையில இருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட இருக்கின்றார் என்கின்ற அடிப்படையில நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. இவர் சிறைச்சாலை மாற்றப்பட போன்றார் என்று. அப்ப அந்த சிறைச்சாலை மாற்றப்பட இருக்கின்றார் என்றதுக்காகத்தான் அவர் சூட்கேஸோட வந்திருந்தார், சூட்கேஸோட ஏறி இருந்தார். அதுல எந்த ஒரு தவறும் இல்லை என்கிற அடிப்படையில பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அவர் அந்த இன்னொரு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பிறகு அங்குலபெஸ் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பிறகு வெளிக்கடையில இருந்து அந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பிறகு அவர்கிட்ட இருந்து சூட்கேஸ் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது என்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தார்கள். இது இப்பொழுது அவர்கள் சொல்கின்ற காரணங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உடைமைகளை பயன்படுத்த முடியலாம் என்றதெல்லாம் சட்டத்தில் இருக்கு. இவர் குற்றவாளி இல்லை என்ற பட்சத்துல அதை ஆடையை பயன்படுத்த முடியும்,
உடைமைகள் சிலவற்றை பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையில பேசலாம். இன்னொரு வகையில பார்க்கின்ற பொழுது இவர் சாதாரண ஒரு சந்தேக நபராக இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி ஒன்று இல்ல. ஒரு பெரிய அளவிலான பாதாள உலக குழு தலைவர், பல கொலைகளோடு சம்பந்தப்பட்ட, பல மோசடி சம்பவங்களோடு சம்பந்தப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவே என்கின்ற ஒரு பாதாள உலக குழு தலைவர். அவருடைய கொலையோட இவர் பெரிய அளவுல சந்தேகப்படுறார். ஆயுதத்தையே கொண்டு போய் கொடுத்தவர் என்ற அடிப்படையில தான் பேசப்படுகின்றது. ஆகவே அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்ட நகர்வுகள் என்னத்தை சொல்லுது என்று பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவே ஒரு கொலை சம்பவத்தோட தொடர்பட்ட ஒரு நபர் மிகவும் லாபகரமாக விசாரிக்கப்படுகின்றாரோ, அவருக்கு ஏற்ற பாணியிலேயே விட்டு லாபகரமாக விசாரிக்கப்படுகின்றார்களோ, மற்ற ஆக்களுக்கு கொடுக்கப்படாத சில விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு, அதாவது விசாரணை கைதிகள் சில பேருக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவங்கள் எல்லாம் இவருக்கு கொடுக்கப்படுதோ, இது அரசியல் ரீதியாக கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவங்களோ என்ற கேள்விகளும் பெரிய அளவில் எழுந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய இந்த கொலை சம்பவம்ன்றது பாரதூரமானது. இதுல இவர் மட்டுமில்லை, கைகள் பத்திர பத்மே போன்ற பெரிய அளவிலான பாதாள உலக குழு கும்பல் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு பெரிய வழக்கை விசாரிக்கின்ற பொழுது சில முக்கியத்துவங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டால், ஏனைய விசாரணை கைதிகளுக்கு வழங்கப்படாத சில முக்கியத்துவங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டால் அது உண்மையிலேயே ஒரு தவறான விடயம் தான். மற்றும்பட ஒரு கைதிக்கு அல்லது விசாரணை கைதிக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமைகள் எல்லாம் கட்டாயம் கொடுக்கப்படத்தான் வேணும். அந்த அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்படுற உரிமைகள்ல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய அளவிலான குற்றம், இந்த குற்றத்தின் பின்னணியில விசாரிக்க போன்ற வேறு வேறு சில சிறை அதிகாரிகள் மற்றும் வேறு வேறு சில இந்த போலீஸ் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் இதில் அகப்படலாம் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் கூட இவருக்கு உதவி செய்திருந்தார் என்ற அடிப்படையில விமர்சனத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில சிறைக்குள்ள இவருக்கான சில கொண்டாட்டங்கள் நடக்கின்றதோ என்கின்ற விமர்சனங்கள் சமூக வலைதளத்துல பேசுபொருளாகின்றது. உண்மையிலே எதற்காக அதெல்லாம் அப்படி நடந்திருந்தால், அந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்த விடயங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தால் எதற்காக அதெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்ற கேள்விகள் என்று எழுதுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறைக்குள்ள இருந்தவர் போன்று இல்லாமல் ஒரு சாதாரணமாக அவர் நடமாறும் தோட்டத்துல முக அமைப்புல ஒரு நல்ல பொலிஷிங், அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகை போன்ற தோட்டத்தில் அமைந்திருக்கிறது எல்லாத்துக்கும் காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அதாவது அவர் தன்னுடைய உடைமைகளை பயன்படுத்தலாம், இவர் விசாரணை பேரில் அழைக்கப்பட்டிருக்கின்ற கைதான், அதற்காக இவருக்காக சட்ட அடிப்படையில தான் சில விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது. ஆனால் மற்ற விசாரணை கைதிகள் இப்படியா இருக்கின்றார்கள், அவர்கள் மேல என்னென்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படுது, அவர்களும் வெளியில வருகின்ற பொழுது இப்படியான தோற்றத்தில் வருகின்றார்கள் என்ற பல கேள்விகளோட தொடர்ந்து விரிகின்றது இந்த செய்தி பரப்பு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பட்டியல தெரிவிக்கலாம்.